கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே மனுஷனுக்கு பரிசுத்த ஆத்மாவு இல்லைனா அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் கேவலம் ஒரு மிருகத்தை மாதிரி இந்த பூமியிலே வாழ்ந்து மறிக்க வேண்டி வரும். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆத்மா உள்ள மனிதன் பாக்யவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோடீஸ்வரமெல்லாம் ஒரு நாள் இந்த பூமியிலே வளமாய் தீருவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் தெய்வத்தை கும்பிடுறவங்க, கர்த்தரை தேடுறவங்களும் இந்த பூமியிலே ஒரு நாள் மறிப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த பூமிக்குள்ள அவனை தூங்க விட மாட்டார். அல்லேலூயா. அவனை உயர்த்து சொர்க்கராஜ்யத்திலேக்கு அவனை கொண்டு போவார். அல்லேலூயா. கோடீஸ்வரமாருங்களோ வளமாய் தூங்குவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்க ஒரு நாள் இந்த பூமிக்குள்ளே தூங்க மாட்டாங்க. உயர்த்தெழுந்தேற்று சொர்க்கராஜ்யத்திலேக்கு போய்விடுவாங்க. கர்த்தர் அவங்கள கொண்டு போவார். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை உயர்ப்பித்து கொண்டு போவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் சாதாரண மனுஷனுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாச தேவ பிள்ளைகளே. கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரேல் மக்களை ஈஜிப்தில் இருந்து கனான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது செங்கடல் ரெண்டாக பிளர்ந்து வறண்ட நிலத்துக்கூட அவங்கள நடத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பகல் வெளிச்சத்துக்கு பகல் தணலுக்கு மேகஸ்தம்பமும் ராத்திரி வெளிச்சத்துக்கு அக்னி சம்பவமாக இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம விட்டு விட்டு போகவில்லை. கர்த்தர் நம்மளோடு கூடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் கர்த்தரை சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் உயிர் உள்ளவர். அதனால தான் கல்வாரி சிலுவையிலே 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தேற்று வந்து நம்மளை காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்மளோட இயேசு கர்த்தர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெய்வம் நம்மளை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.